அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையினுடைய 23வது பாசுரம். கண்ணன் கிட்ட வந்தாச்சு, கண்ணனை பார்த்தாச்சு, கண்ணனை கண் திறந்து பார்க்க சொல்லி கேட்டாச்சு, கண்ணனும் கண் திறந்தாச்சு. சரி, இனி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணன் ஆண்டாள் விசாரிக்கிறாரு. அப்போ ஆண்டாள் சொல்கிறாங்க, நீ பள்ளி அறையில் படுத்தவாறே கேட்டீனாலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். நீ எந்திரிச்சு 4 ஸ்டெப் நடந்து எங்களுக்கு உன்னுடைய நடையழகை காட்டிட்டு இந்த சிங்காசனத்தில் அமர்ந்தால்தான் எங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையே நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் இப்போ கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல கிருஷ்ணர் கேட்டுட்டு இருந்தார், எத்தனை பேர் வந்திருக்கீங்க, எப்படி வந்திருக்கீங்க, எங்கே உட்காந்துருக்கீங்க, எல்லாம் கிருஷ்ணன் கேட்டுட்டு இருந்தார் முதல்ல. இப்போ ஆண்டாள் கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இப்படி தான் கண்ணை திறக்கணும், இப்படி தான் நடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நடந்து வரணும் அப்படிங்கிறத தான் இந்த பாட்டில் ஆண்டாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கிருஷ்ணர்கிட்ட. மாறி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாறினா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் மழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பாசுரத்துல ஆண்டாள் தமிழை ஆண்டாள் அப்படிங்கிறத எடுத்து காட்டுற மாதிரி சில புதிய வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. நம்மளுக்குலாம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட தமிழ்ல இருக்கா அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. இன்னும் சொல்ல போனா புதுசா திருப்பாவை படிக்க வர்றவங்களுக்கு இந்த முழைஞ்சில் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வாயில நுழைய கூட நுழையாது. அது கொஞ்ச நாள் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நுழையும். அந்த முழைஞ்சில் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா குகை அப்படின்றது அர்த்தமா. நம்ம குகை குகைன்னு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த குகை அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தையை தழுவின ஒரு தமிழ் வார்த்தை. ஆனா முழைஞ்சில் அப்படிங்கிறது தான் உண்மையாகவே குகைக்கு உண்டான தமிழ் வார்த்தை. இந்த மாதிரி மழை காலத்துல ஒரு மலை குகையில ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்குமா. சிங்கம் ஏன் மழை காலத்துல தூங்குது அப்படின்னா, எப்பயுமே சிங்கத்தினுடைய பழக்கம் அதுதான். மழைக்காலம்னு வந்துருச்சு அப்படின்னா அது தன்னுடைய பகையையோ தன்னுடைய வெறியையோ எல்லாத்தையுமே மறைச்சிக்கிட்டு ஃபுல்லா நிம்மதியா படுத்து தூங்கிடுமா. எந்தவித கவலையும் இல்லாம, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, நோக்கமும் இல்லாம, மழைக்காலம் வந்துருச்சு, இப்ப என்னுடைய வேலை தூங்குவது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாறி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். எப்படின்னா கிடந்து உறங்குதான். கிடந்துன்னா படுத்து உறங்குதுன்னு அவங்க சொல்லல, கிடந்து உறங்குது. கிடந்து உறங்குதல்னா தூங்குறது மட்டும்தான் வேலை, இது எனக்கு வேற எந்த வேலையும் இல்லை, தூங்குறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி தூங்குதான். பெருமாளுக்கு கூட சொல்லுவாங்க, நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. யாருமே படுத்த திருக்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு முடிவோட இருக்காராமா. இந்த உலகத்துல இருக்கிற கடைசி ஜீவாத்மாவையும் என்னுடைய வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு வர்ற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு உறுதியோட இருக்கிறாராம். அதனால அவருக்கு இருக்கிறது கிடந்த திருக்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி உறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடல. ஏன்னா உறங்குதல் அப்படின்னா ஃபேமிலியோட தூங்குறதுக்கு பேரு தான் உறங்குதலாம். இங்க 17வது பாசுரத்திலே பார்ப்போம் நம்ம, உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாரோடையும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்காரு, அதனால அவர் தூங்கல, உறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரிதான் இந்த சிங்கமும் தன்னுடைய பெண் சிங்கம் தன்னுடைய குட்டி எல்லாத்தோடையும் சேர்ந்து இங்க மலையில முழைஞ்சில்ல தூங்கிட்டு இருக்குதான். அது எப்படிப்பட்ட சிங்கம்னா சீரிய சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிங்கத்துக்கு என்ன சீர்மை அப்படின்னா, அது தனக்கு பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடும். இல்லைன்னா பக்கத்திலே ஒரு மான் இருக்கு, முயல் இருக்கு அப்படின்னா கூட அது பக்கத்திலே தானே இருக்கு, சும்மா அடிச்சு போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் அடிச்சு போடாது. தனக்கு பசிக்குது, தனக்கு உணவு தேவை அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் சிங்கம் வேட்டையாடும். அதுதான் அதுகிட்ட இருக்கிற சீர்மை. அதனாலதான் அதை காட்டுக்கே ராஜாவா ஆக்கி வச்சிருக்காங்க. கண்ணனும் அப்படிதான். நம்ம ஏதாவது தப்பு பண்றோம், தப்பு பண்ணி இருக்கோம் அப்படின்னா தான் அவரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரே ஒழிய, எதுக்கு எடுத்தாலும் முதல்ல எடுத்ததுமே தண்டனை அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டாரு. அதனால அந்த சீரிய சிங்கம் மாதிரி நீயும் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படின்னா மழைக்காலம் முடிஞ்சதுமே சிங்கம் எழுந்திரிச்சிடும். அதை யாரும் போய் மழைக்காலம் முடிஞ்சிருச்சு எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ல தேவையில்ல, அதுவாவே எந்திரிச்சிரும். அதே மாதிரி நீயும் நாங்க சொன்னாதான் எந்திரிக்கணும்னு இல்லாம நீயும் எந்திரிச்சு கண்ணை திறந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி கண் திறக்கும் அந்த சிங்கம் அப்படின்னா, தீ விழித்து நெருப்பு பொறி பறக்க கண்ணை திறக்குமா. ஏன்னா அவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்ததுனால அது எந்திரிச்சதுமே அதனுடைய கண்கள்ல ஒரு தீ பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்னா வேரி மயிர் பொங்க,
அந்த பிடரி மயிர் எல்லாத்தையும் ஒரு ஆட்டுமா, தலையை ஆட்டுமா. ஏன்னா அந்த பிடரி மயிர்ல ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் அது இது ஏதாவது ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தலையை ஒரு சிலுப்பும். அதுக்கப்புறம் எப்பாடும் பேர்ந்துதறி உடலை வந்து முறுக்கேற்றுமா. முதல்ல முகத்தை மட்டும் ஆட்டும், அதுக்கப்புறம் உடலை ஒரு முறுக்கும். அது வந்து மூறி நிமிர்ந்து அப்படிங்கிறதுக்கு உடலை முறுக்கிறது. எப்பாடும் பேர்ந்ததுன்னா எல்லா பக்கமும் திரும்பி பார்க்குமா. இந்த பக்கம் யாரு இருக்கா, அந்த பக்கம் யாரு இருக்கா, பெண் சிங்கம் தூங்கிட்டு இருக்கா, குட்டி சிங்கம் தூங்கிட்டு இருக்கா, எல்லாம் பார்க்குமா. அதுக்கப்புறம் உடம்பை ஒரு முறுக்குமா. அதுக்கப்புறம் புறப்பட்டு வரும். எப்படி வரும்னா முழங்கி புறப்பட்டு ஒரு கர்ஜனை செஞ்சுட்டு தான் வருமா. நான் எந்திரிச்சிட்டேன், இனிமே எல்லாரும் பத்திரமா இருந்துக்கோங்க, யார் யார் எங்கெங்க இருக்கீங்களோ பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு கொடுக்கற மாதிரி. ஏன்னா மறைஞ்சு இருந்து வந்து தாக்குறது அப்படிங்கிறது அது ஒரு பெருமை கிடையாது சிங்கத்துக்கு. அதனால நான் வரப்போறேன், யார் யாரெல்லாம் ஓடி ஒளியணுமோ ஒளிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்ற மாதிரி முழங்கி புறப்படுமா. கர்ஜித்துன்னு சொல்லிட்டு அவங்க இங்க போடல, அதுக்கும் ஒரு அழகான தமிழ் வார்த்தையான முழங்கி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த சிங்கம் மாதிரி நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போதருமா போலே, அந்த சிங்கம் வருவது போல நீ பூவண்ணா சிங்கம் மாதிரி வரணும். ஆனா எப்படி வரணும்னா மனசளவுல சாஃப்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பூ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு காயாம்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ இருந்துச்சாம் அந்த காலத்துல. ஒரு நீல கலர்ல இப்ப இருக்கிற டிசம்பர் பூவை ஒத்து இருக்கும், ஆனா வாசனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி காயாம்பூவை போல உன்னுடைய மென்மையான மனதோட நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி அப்படின்றாங்க. நீ வந்து பள்ளி அறையில இருந்துகிட்டு பேசக்கூடாது, உன்னுடைய அரசவையான இங்க வந்து நின்று எங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பள்ளி அறையில தான் தசரதன் வந்து கைகேயிக்கு வரம் கொடுக்குறாரு. அவர் வந்து அந்தப்புறத்துக்கு கைகையினுடைய அந்தப்புறத்துக்கு போகும்போதுதான் எனக்கு நீங்க கொடுத்த அந்த 2 வரத்தை நீங்க கொடுத்தே ஆகணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கைகை கேட்டு வரம் வாங்குறா. ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் நாடு ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணையை வந்து ராமர்கிட்டையும் சொல்லிடுறாங்க. ராமர் வந்து அதுக்கப்புறம் கௌசல்யா கிட்ட போறாராம். நான் வந்து இந்த மாதிரி காட்டுக்கு போறேன், கைகை அம்மா வந்து என்ன காட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து கௌசல்யா கேக்குறாங்களாம், எப்ப சொன்னார் உங்க அப்பா இந்த மாதிரி நீ காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு? அவர் அரசபையில வந்து நீ ராஜா வாங்கணும்னு தானே, உனக்கு முடிசூட்ட போறதா தானே சொன்னாரு, எப்ப சொன்னாரு இது அப்படின்னு கேட்கும்போது கைகை அம்மா கிட்ட அவங்க அந்தப்புறத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்ப இந்த அரசாணை செல்லவே செல்லாது. ராஜா வந்து ஏதாவது ஒரு ஆணை இடணும் அப்படின்னா அதை வந்து அரசபையில தான் போடணும், அதுதான் செல்லும். அவர் இருக்கிற இடத்துல எல்லாம் ஆணை போட்டுட்டு இருந்தாருன்னா அதெல்லாம் செல்லவே செல்லாது. அதுவும் அந்தப்புறத்துல போடுற ஆணை கண்டிப்பா செல்லவே செல்லாது. அதனால நீ வந்து கவலைப்படாத, பயப்படாத, நீ வனவாசத்துக்கெல்லாம் போ தேவையில்ல, அவர் சும்மா சொல்லியிருப்பாரு, நீ இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ராமர் தான் சொல்றாராம், அப்படிலாம் கிடையாது, அவர் எங்க இருந்து சொன்னாலும் ராஜானா தான் அரசவையில இருந்து ஆணை போடணும். எனக்கு வந்து அவர் தந்தையா ஒரு ஆணை கொடுத்திருக்காரு, அது வந்து அவர் எங்க இருந்து சொன்னாலும் நான் ஏத்துட்டு தான் ஆகணும், நான் அதை மதிச்சுதான் ஆகணும். அதனால நான் கண்டிப்பா வனவாசம் போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யை தேத்துறாராம் அவரு. இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க. இல்ல கிடையவே கிடையாது, அப்பா சொன்னதை நான் தப்ப மாட்டேன், கண்டிப்பா வனவாசம் போவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா பள்ளி அறையில் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அப்படிங்கிறதுக்காக நீயும் உன் பள்ளி அறையில உட்கார்ந்துட்டு நான் உனக்கு இது தரேன் அது தரேன்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. நீ எந்திரிச்சு இங்க அரசபைக்கு வந்து உன்னுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சிம்மாசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா கோப்புடைய சிங்காசனம், அதாவது அழகிய சிங்காசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அழகு பொருந்திய சிங்காசனம், சீரிய சிங்காசனம் அப்படின்றாங்க. சீரியனா அழகான, அதுவும் சீர்மை பொருந்திய சிங்காசனம். எப்போ அந்த சிங்காசனத்துக்கு சீர்மை வரும் அப்படின்னா நப்பிண்ணை பிராட்டி கூட இருந்தாங்கன்னா தான் சிங்காசனத்துக்கு சீர்மை வருமா. இல்லைன்னா அவர் வந்து சீரிய சிங்காசனத்தாலதான் இருப்பாராம், அதாவது கோபமா தான் இருப்பாரு. நப்பிண்ணையை அருகில் வைத்து கொண்டு அந்த சிங்காசனத்துக்கும் ஒரு சீர்மையை ஏற்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் தான் நீ வந்து எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க வந்து பெண் சிங்கம் கூட சேர்ந்து தூங்குற ஆண் சிங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி எங்களுக்கு அருள் புரியும் போதும் நீ வந்து உன்னுடைய நப்பினையை அருகில் வைத்து கொண்டுதான் எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அவங்க சிங்காசனத்துக்கு சீரிய சிங்காசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ ரெம்பாவாய் அப்படிங்கிறாங்க.
யாம் வந்த அப்படின்னா நாங்க வந்திருக்கோம், யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். நாங்க யாரு அப்படின்னா சிறுமிகள், பெண்கள், ஆயர்குல பெண்கள், இந்த இவ்வளவு காலங்காத்தால வந்திருக்கோம், 5 லட்சம் பேர் சேர்ந்து வந்திருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். யாம் வந்த அப்படின்னா யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். அதே மாதிரி நாங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். நாங்க கண்ணனை உன்னையே கணவனாக அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள். ஆனா எங்களுக்கு பெரியவர்களிட்ட கட்டளை என்ன அப்படின்னா, நீங்க மார்கழி மாதம் காத்தியாயனி நோம்பிருந்து நம்மளுடைய கஷ்டத்தை தீர்க்கணும், அதாவது மழை பெய்யலை அப்படிங்கிற கஷ்டத்தை நீங்க தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மழை வருவதற்கான நோன்பு நோக்கணும்ன்றத பெரியவங்க எங்களை அனுப்பியிருக்காங்க. அதனால அந்த காரியத்தையும் ஆராயணும், நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் ஆராயணும். என்கிட்ட பெரியவர்கள் சொன்னது மழை பெய்ய வைக்கணும் அப்படிங்கிறது தானே சொன்னாங்க. அப்ப நான் மழை மட்டும்தான் பெய்ய வைப்பேன்னு சொல்லிடாத. நாங்க உண்மையிலேயே வந்தது உன்னை அடைய வேண்டும், கிருஷ்ணானுபவம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. அது மாதிரி நான் வாயை திறந்து கேட்டேன் அப்படின்னா ஏதோ கொஞ்சமா கேட்டுட்டு விட்டுருவேன். நீ எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீயே ஆராய்ச்சி பண்ணி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு இன்றைய அவசிய தேவை எனக்கு ஒரு லட்ச ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா, கண்ணா எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, நான் உனக்கு 10 லட்ச ரூபாயே கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு 1 லட்ச ரூபாய் போதுமா? சரி, அப்ப இந்த 1 லட்சம் போதும்னா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 லட்சத்தோட விட்டுருவாராம். ஏன்னா எனக்கு நாளை மறுநாள் ஏதாவது பண தேவை ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் சேர்த்து நான் உனக்கு 10 லட்சமா கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீ 1 லட்சமே போதுங்கிற, அப்ப 1 லட்சமே வச்சுக்கோன்ட்டு கொடுத்துறாத. எனக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கறத எல்லாத்தையும் நீ ஆராய்ந்து கொடுக்கணும். வெறும் அந்த 10 லட்சம் மட்டும் போதுமா? அப்ப உன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை குட்டிகள் பிறக்கணும், அதெல்லாம் நீ உனக்கு ஆசையா இல்லையா? அதெல்லாம் உனக்கு தேவையா இல்லையா? இந்த 1 லட்சமே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்க கூடாது. எனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கே தெரியாது, அது எனக்கு என்ன நன்மை அப்படிங்கறது எனக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் நீயே ஆராய்ந்துதான் கொடுக்கணும். உனக்கு இப்ப இந்த 1 லட்சம் கையில கொடுத்த அப்படின்னா அதனால நீ கெட்டு போகதான் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 1 லட்சம் இப்ப கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அதையும் நீ செய்யலாம், தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் கேட்கிறேன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அதனால எனக்கு நன்மை வராது, தீமைதான் சேரும் அப்படிங்கிற பட்சத்துல அதை கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நீ ஆராய்ந்துதான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நம்மளுக்கு மிகச்சிறந்த ஒரு அட்வைஸ் இந்த பாசுரத்துல இவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நான் தான் பெரிய கிரேட்டு, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிரண்யன் வரம் கேட்டான். நான் பகல்ல சாகக்கூடாது, இரவுல சாகக்கூடாது, உள்ள சாகக்கூடாது, வெளியே சாகக்கூடாது, மேல சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, என்னென்னமோ கேட்டு வரம் கேட்டான். ஆனா அந்த எல்லாத்தையுமே அவர் மாற்றிட்டாரு. அதே மாதிரி நம்மளும் எனக்கு இதுதான் வேணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க கூடாது. இறைவனுக்கே தெரியும், பகவானுக்கே தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எல்லாம் பகவானுக்கே தெரியும். அதனால எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன நன்மையோ அதை பார்த்து நீயே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஆண்டாள் பாசுரத்துல சொல்றாங்க. இதை நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும். ஏன்னா போய் நின்னோம்னா ஒரு லிஸ்ட் பெருசா வாசிக்க ஆரம்பிச்சிருவோம். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், பையன் படிக்கணும், பொண்ணு நல்லா இருக்கணும், அங்க போகணும், இங்க போகணும், எல்லாம் லிஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த லிஸ்டே நம்ம இனிமே போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உனக்கு என்னென்ன வேணும், எப்பப்ப வேணும், அதெல்லாம் தரக்கூடிய திறமை எனக்கு இருக்கு, எனக்கு அந்த அறிவு இருக்கு, நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடியா இருப்பாரு. நீ அதை ஆராய்ந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டா மட்டும் போதும். இந்த பாசுரத்தை நம்ம தினமும் அனுசந்தானம் பண்றதுக்கே கூட உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா இதை திரும்ப திரும்ப படிக்கும் போதுதான் நம்மளுக்கே அந்த ஒரு எண்ணம் வரும். நம்ம நம்மளா கேட்க கூடாது, இறைவனா கொடுப்பாரு, நம்மளா கேட்க கூடாது, இறைவனா கொடுப்பாரு அப்படின்னு சொல்ற எண்ணம் நம்மளுக்கு விதைக்கக்கூடிய பாசுரம் இது. அதனால இது திருப்பாவையிலேயே மிகவும் முக்கியமான பாசுரம். அது தெரிஞ்சுதான் அதை 2 தடவை அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை நம்ம திருப்பாவை சேவிக்கும் போதும் இந்த பாசுரத்தை 2 தடவை அனுசந்தானம் பண்ணுவோம். இந்த பாசுரத்துல இவங்க எப்படி கட்டமைச்சிருக்காங்கன்னா, முதல் 4 வரிகள்ல அந்த சிங்கத்தை பத்தி விவரிக்கும் போது அவ்வளவு ஆக்ரோஷமா, அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அந்த முதல் 4 வரிகள். அப்படியே அடுத்த 4 வரிகள் அவ்வளவு குழைவா, அவ்வளவு பவ்யமா,
பூவை பூவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ மாதிரியே மென்மையா இருக்கும் அந்த அடுத்த 4 வரிகள். எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஆக்ரோஷத்தையும் மென்மையையும் ஒரே நேரத்துல சேர்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா பகவானால எல்லாமே முடியும். இரணியன் கேட்ட மாதிரி அவரு பகலையும் இரவையும் சேர்த்து அந்தியில சம்ஹாரம் பண்ணாரு. அதே மாதிரி வானத்தையும் பூமியையும் சேர்த்து தன் மடியில வச்சு சம்ஹாரம் பண்ணாரு. அதே மாதிரி உள்ளையும் வெளியையும் சேர்த்து வாசப்படியில வச்சு சம்ஹாரம் பண்ணாரு. அதனால சேர்க்க முடியாதது அப்படிங்கிறது பகவானுக்கு எதுவுமே கிடையாது. எதுவா இருந்தாலும் அவரால் சேர்க்க முடியும். அதனால நம்ம பகவானினுடைய மென்மையை மட்டும் எதிர்பார்த்து மென்மையை மட்டும் நோக்கி எல்லா பொறுப்பையும் பகவானிடமே கொடுத்து விட்டு நான் கும்பிடுறேன், நான் சேவிக்கிறேன், இதுதான் என்னால முடியும், இந்த சேவையை கூட நீ மனசு வச்சாதான் என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு ஸ்ரீரங்கத்துல ஒருத்தர் இருந்தாராம். அவர் வடக்கு மாட வீதியில இருப்பாராம். இன்னும் அவங்களுக்கு தேவையான கடைகள் எல்லாம் தெற்கு மாட வீதியில இருக்குமா. அவங்க வரணும் அப்படின்னா கோயிலை சுத்திட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ள வடக்கு மாத வீதி வழியா உள்ள நுழைஞ்சு தெற்கு மாட வீதி வழியா வெளியே தன்னுடைய தேவைகளான சாமான்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு திரும்ப அதே மாதிரி தெற்கு மாட வீதி வழியா உள்ள வடக்கு மாத வீதி வழியா வெளியே போயிடுவாங்களாம். அந்த மாதிரி போகும்போது என்ன பண்ணாராம், ஒரு தடவை போகும்போது தாயாருடைய சந்நிதி மட்டும் நேரா தெரியுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போகும்போது என்ன பண்ணாரா, தாயார் சந்நிதி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் நம்ம இந்த கோயிலை யூஸ் பண்ணிக்கிறோம், ஒரு கும்பிடு கூட படாம அப்படின்னு சொல்லிட்டு தாயார் சந்நிதியை பார்த்து ஒரு கும்பிடு போட்டாராம். வெறும் கையை எடுத்து இந்த மாதிரி ஒரு அஞ்சலி முத்திரை மட்டும்தான் செஞ்சாரு. அம்மா தாயேன்னு சொல்லலை, உட்காந்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடலை, பெரிய பெரிய ஸ்லோகங்கள் எதுவும் சொல்லலை. இந்த பக்கம் போறமே சும்மா போகாம ஒரு கும்பிடு போட்டு போலான்னு சொல்லிட்டு கும்பிடு போட்டு போனாராம். அதை பார்த்ததுமே ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு தாங்க முடியல. அந்த குழந்தை வந்தான், என்னை பார்த்து கும்பிட்டுட்டான், நான் அவனுக்கு நிறைய சொல்லணும், நான் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்களாம். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்னா வெறும் இது மட்டும் போதுமா, அவனுக்கு இன்னும் வேற ஏதாவது தேவையா இருக்கும். சரி, இந்த சகல ஐஸ்வர்யங்களும் நல்லா ஆண்டு அனுபவிக்கக்கூடிய ஆயுளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தீர்க்காயுள் இருக்கட்டும் அப்படின்னு. இது மட்டும் போதுமா அப்படின்னு சொன்னா ஆயுள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரமபதத்திலேயே அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதமும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமும் அவங்களுக்கு மனசு திருப்தி இல்லையா. ஐயோ என் பொல்ல என்னை பார்த்து கையை கும்பிட்டானே, நான் அவனுக்கு இவ்வளவுதானே செஞ்சதேன், நான் இவ்வளவுதானே செய்ய முடிஞ்சது என்னால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்களாம். அந்த மாதிரி இவர் ஒன்னும் பெருசா பண்ணல, பூஜை பண்ணல, அர்ச்சனை பண்ணல, எதுவும் பண்ணல, ஒரு அஞ்சலி மட்டும்தான், கையை மட்டும்தான் கூப்பினான். அதுவும் சரி போனா போது இந்த பக்கமா போறமே அப்படிங்கிறதுக்காக கூப்பினாலாமா. அந்த மாதிரி அவன் கை கூப்பினதுக்கே ஸ்ரீரங்க நாச்சியாருடைய மனம் இவ்வளவு பாடுபடும். அப்படிங்கும் போது நம்ம அவன் பொறுப்புலயே எல்லாத்தையும் விட்டுட்டோம். அப்படிங்கும் போது நம்மளுக்கு நன்மைகள் பல மடங்கா இருக்குமே ஒழிய அது கம்மியா இருக்காது. நான் கும்பிட்டேன், நான் பூஜை பண்ணேன், நான் அர்ச்சனை பண்ணேன், என்னென்னமோ பண்ணேன், ஆனா எனக்கு கெடுபலன்கள் தான் வருது, எனக்கு நற்பலன்கள் ஒன்றும் வர்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னா இந்த கெடுபலன்களை கூட இன்னும் பன்மடங்கு பெரிய கெடுபலன்களா இருக்கக்கூடும். அதை குறைச்சு இந்த கம்மியான அளவா கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கணுமா. என்னன்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், இன்னொருவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவன். அவன் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வழியில ஒரு கோயில் வந்துச்சு. கடவுள் நம்பிக்கை உள்ளவன் என்ன பண்ணா, உள்ள போய் ஒரு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாங்க. இன்னொருத்தன் அட போட அவனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. போகும்போது என்ன ஆச்சுன்னா வழியில அந்த கடவுளை கும்பிட்டு வந்தவனுடைய கால் இடறி பெருவிரல்ல இருக்கிற அந்த நகம் பெயர்ந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சான். அதே இன்னொருத்தவனுக்கு கீழே ஒரு 50 ரூபா கிடைச்சதான். அவன் சொன்னானா, போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்த, உனக்கு பாத்தியா என்ன கதி வந்துச்சுட்டு, எனக்கு பாரு 50 ரூபா கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானா. என்னடா இது இந்த மாதிரி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை கும்பிட்டவனுக்கு கஷ்டமா இருந்துச்சான். ஒரு முனிவரை ஒருத்தர் பார்த்து, என்ன சுவாமி இந்த மாதிரி ஆச்சே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அவர் முனிவரை யோசிச்சு பார்த்துட்டு சொன்னாராம், தம்பி உன்னுடைய கிரக பலனுக்கு உன்னுடைய காலையே நீ இழக்க வேண்டியது வந்திருக்கும். நீ அந்த கடவுளினிடம் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனதுனால உனக்கு வெறும் பெருவிரல் நகம் பேர்ந்ததோட நின்று போச்சு. அதே மாதிரி அந்த பையனுக்கு ஒரு பொற்புவியலே குறைக்க வேண்டிய நேரம் இது. ஆனா அவன் கடவுளை உதாசீனப்படுத்தினதுனால வெறும் 50 ரூபாயோட நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதனால எதுவா இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கே, நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாம் கடவுள் ஆராய்ந்து நம்மளுக்கு அருளக்கூடிய நன்மைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருந்துக்கணும். அதை தான் ஆண்டாள் இந்த பாசுரத்துல நம்மளுக்கு தெளிவாக்குறாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.